ஹாய், வெல்கம் பேக் டு கதைப்போமா வித் உஷாராணி. நாம் இந்த பதிவில் நம்மளோட வாழ்க்கையோட முடிவுகளை எப்படி எடுக்கணும், அதை எடுத்த பிறகு நம்மளோட இலக்கை நோக்கி எப்படி வெற்றி நடை போடணும் அப்படின்றத பற்றி தான் முழுக்க இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கே நம்ம தள்ளப்படுவோம். அதாவது 2 விதமான பாதை இருக்கும். அதில் எந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இன்ஜினியரிங்கும் படிக்கலாம், மெடிக்கலும் படிக்கலாம். ஆனால் என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அதுதான் உங்களோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்க போகுது. அப்போ அந்த முடிவு அப்படின்றது மிக சரியாக இருக்கணும். சரி, இதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் இப்போ எந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எல்லோருடைய மனசுக்கும் சரியான முடிவு அப்படின்றது கண்டிப்பாக தோணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சரியான முடிவை நோக்கி நம்மள பல பேர் பயணிக்கிறது கிடையாது. அந்த முடிவை இன்னொருத்தர் கையில் ஒப்படைக்கிறோம். அப்போ அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முழு வாழ்க்கையும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுது. உங்கள் மனசுக்கு சரின்னு பரக்கூடிய அந்த முடிவை நீங்கள் தைரியமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியமும் சரி, மீதி இருக்கிற வாழ்க்கையும் ரொம்ப ஈஸியாகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் நிறைய கற்களும் முற்களும் நிறைந்து தான் இருக்க போகுது. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, நாம் எடுத்திருக்க முடிவு அப்படின்னும் போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சந்திக்க நம்மளுடைய உடம்பும் மனசும் தயாராக இருக்கும். இன்னொருத்தர் எடுக்கக்கூடிய முடிவை நோக்கி நம்ம பயணம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நமக்கு நிறைய வழிகளே மிஞ்சி இருக்கும். நான் இந்த முடிவை எடுக்காமல் போயிட்டேன், என்னோடய வாழ்க்கை சரியில்லை, அவங்க தான் அதுக்கு காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் இன்னொருத்தரையே பொறுப்பாளியாக ஆக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். சரி, நான் எப்பொழுது என்னோட முடிவுகளை நானே தனிச்சையாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒவ்வொரு நபரை பொறுத்து மாறுது. அவங்கவுங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்தும், அவங்கவுங்க வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்தும் கண்டிப்பாக மாறும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சுயமாக சிந்தித்து உங்கள் வாழ்க்கையோட முடிவுகளை முழுக்க நீங்களே எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் கதைப்போமா வித் உஷாராணி சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மேலும் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.